எழுந்திரு. அலாரம் ஒலித்தது, அதனால் பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டது. டிபனி அதிகாலையில் எழுந்திருப்பதை விரும்பவில்லை, ஆனால் அவள் எழுந்திருக்க வேண்டும். ஓ, என் தலைக்கு அடிபட்டது. சரி, என்ன நடக்கிறது? இது போதும். நான் ஏதோ மறந்துவிட்டேன். சரி, என் கிரீடம், அதை அணிவேன். இது மிகவும் அழகாகவும் மந்திரமயமாகவும் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எங்காவது தீயா? அது மிகவும் நல்லது. இந்த உடையை நான் மிகவும் விரும்புகிறேன். இப்போது இதற்கு பொருத்தமான ஒரு கைப்பையை தேவை. அப்போதே பள்ளிக்கு செல்லலாம். வாவ், நான் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறேன் மற்றும் எனது பையில எனக்கு பொருந்தவில்லை. மாற்றத்தை கொண்டு வருவோம், அது வேற கதை. ஹாய் டிபனி. வா லிவ். பெண்களே, நான் தயாராக இருக்கிறேன். பள்ளிக்கு போகலாம். அது பாஸ்கெட் பால் தானே? ஆம், நான் விளையாடப் போகிறேன். வா. நான் இதை மேம்படுத்தியுள்ளேன். இப்போ உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. பள்ளிக்கு போகலாம். அடையாளம் காண முடியுமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டனர். அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்பொழுது அவர்கள் மிகவும் அழகான மற்றும் பிரபலமான பெண்கள். ஓ, அனைவரும் அந்த பெண்களுடன் நண்பர்களாக விரும்புகிறார்கள். ஓ, அது ஜெஸ். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். அவள் அழகாக இருந்தாள். இப்போது அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள். ஓ, அதை நீ பார்த்தாயா? எவ்வளவு ஸ்ட்ராஸ் இருக்கு. பாப்பையை இப்படி பிள்ளைக்கு வருவது சரியா என்று நினைக்கிறீங்களா? கணித வகுப்புக்கு போங்கள். நீங்கள் இங்கே ஏன் நிற்கிறீர்கள்? போங்கள். உங்களை பற்றி என்ன? அருமை. அமைதியாக இருங்கள். வகுப்பில் அமைதியாக இருங்கள். பாடம் தொடங்கிவிட்டது. சரி, தேர்வு. நீங்கள் தயாரா? நான் உண்மையில் நம்புகிறேன், ஏனெனில் இந்த தேர்வின் அடிப்படையில் தான் உங்கள் இறுதி மதிப்பெண் இருக்கும். நீங்கள் தொடங்கலாம். உங்களுக்கு 50 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. நேரம் தொடங்கியது. ஓ, சரி, என்ன செய்யலாம்? நான் தயாராக இல்லை. இதை எப்படி தீர்க்கலாம்? ஓ, காத்திருங்கள். மேசையில் தேர்வின் பதில்கள் உள்ளன. எனக்கு அவை தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் பதில்களை திருடி விடுவேன். இதோ ஒரு போர்டல். அது என்ன? யாரோ நேர்மையாக விளையாடவில்லை. உங்களுக்கு ஒரு எப் கிடைக்கும். அதுவே நீங்கள் முடிந்து விட்டீர்கள். என்ன? இல்லை. அடே, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆஹா, பதில்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. என்னிடம் ஒரு பந்து இருக்கிறது. அதை ஆசிரியரை கவனத்தை திருப்ப பயன்படுத்தலாம். ஆமாம், கொண்டாட்ட நேரம். ஓ, இந்த பிரகாசமான ஒளி, எனக்கு எதுவும் தெரியவில்லை. இதை யார் செய்கிறார்கள்? இந்த கட்சியுடன் என்ன நடக்கிறது? நமக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. லேவ் எங்கே? லேவ், அடே, நீ இங்கேதான் இருக்கிறாய். தோல்வியடையும் போது கூட பதில்களை திருட முயற்சிக்கிறாய். ஓ, இப்போது லிவ் கிட்டத்தட்ட ஒரு எஃப் பெற்றுவிட்டார். நான் எஃப் பெற முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அதிக நேரமும் இல்லை. ஹே ஜெஸ், இங்கே பதில்கள் இருக்கின்றன. ஓ ஜானி, நீ என் காப்பாளர். பதில்களுக்கு நன்றி. இது ஒரு ஓ ஆஹா, இது என்ன ஜெஸ்? பதில்கள் டேனி.
டேனி உனக்கு ஓ, அவள் மிகவும் கொடூரமாக இருக்கிறாள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறேன். கொஞ்சம் மாயாஜாலம் செய்வோம். அவளின் மீது நச்சு கழிவுகளை ஊற்றுகிறேன், ஏனெனில் அவள் நச்சு. நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் இந்த ஒழுங்கற்ற குப்பையில் மூழ்கியிருக்கிறேன். ஓ, இது தாங்க முடியாதது. நீங்கள் அனைவரும் தண்டனைக்கு போகிறீர்கள். இதை யார் செய்தது? ஏன் என்னை நகைக்கிறீர்கள்? நான் போகிறேன். தட, நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். இனி அவள் கொடுமையாக இருக்க மாட்டாள். தேர்வு இல்லை, மோசமான மதிப்பெண்கள் இல்லை. நாங்கள் சிறந்த நண்பர்களாக இருக்கலாம். ஓ ஜேஸ், நீங்க ரொம்ப கூல். ஏய், நீங்க ஒருவரை ஒருவர் பின்னர் அணைக்கலாம். போய் மகிழ்ச்சி அடைவோம். வாட்சி, என்ன நடக்கிறது? ஒரு சியர் லீடிங் குழு சாம்பியன்ஷிப் நடத்துகிறதா? பெண்களே அதில் பங்கேற்க விரும்புகிறீர்களா? அது ஒரு சிறந்த வாய்ப்பு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். வாங்க, சில பொம்போம் எடுத்து போகலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ, நீ செய்யும் எல்லா விஷயங்களையும் நான் விரும்புகிறேன். நான் அதை விரும்புகிறேன். ஓ, சில நேரங்களில் நான் சிரிக்க வேண்டியிருக்கும். நானும் அதை முயற்சி செய்கிறேன். அது தோன்றும் அளவுக்கு கடினம் அல்ல. ஓ ஜெஸ், உன் கிரீடம் அது டேனியின் தலையில் இருக்கிறது. இப்போது அவன் பள்ளியில் மிக சிறந்தவனாக இருக்கிறான். ஜெஸ் மீண்டும் புத்திசாலியாக மாறிவிட்டாள். ஓ, அவள் வருந்துகிறாள். என்ன? ஜெஸ், என்னை முன்னால் ஆழ முடியாது. ஜெஸ், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள். அது உனக்கு அழகாக இருக்கும். நீ என் இளவரசி. ஓ, நன்றி. ஏன் அவன் ஜெஸ்ஸை அணைத்துக் கொள்கிறான்? எனக்கும் அவள் பிடிக்கும். அது மிகவும் நன்றாக முடிந்தது. காதல் மீண்டும் வென்றது. நீங்கள் இருவரும் ஒப்புக்கொள்வீர்கள். ஓ ஓ ஓ ஓ சாம், வணக்கம். நீங்க கொஞ்சம் கோபமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜேஸ்டமிருந்து விலகியரு. இங்கே என்ன நடக்கிறது? என் டேனியை தொட முயலாதே. சாம், உனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்வேன். என் அன்பான மக்களை எப்படி காயப்படுத்துவது என்று உனக்கு தெரியும். வெளியே போ. ஓ ஜெஸ், நீ அதை நன்றாக கையாள்ந்தாய். நீ அற்புதமானவள். நான் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாமா? ஒரு பார்வை விடுவோம். உள்ள என்ன இருக்கு? ஆச்சரியம். பொன் மற்றும் ஜெல்லி. என்ன? ஏய், ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி, கார்டுகளை எடுத்துக்கொள். நான் அதை சாப்பிட போகிறேன். நான் விரும்ப முடியும். என்னிடம் ஏதும் இல்லை. எப்படி? இந்த அட்டைகளை யார் உருவாக்கினார்கள்? அதை கொண்டு போ. ஹோம், எனது கருத்தில் எல்லாவற்றும் நியாயம். இதை மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். இது அழகாக காட்டுகிறது. மிகச் சுவையாக இருக்கிறது. வாவ், எனக்கும் அது வேண்டும். நான் செவந்தி குவியலின் கனவுதான் கண்டிருக்கிறேன். என்ன? என் குவியல் கூட செவந்தி இல்லையா? எனக்கு ஜெல்லி கொடு. அது நியாயமில்லை. உன்னிடம் வெற்று அட்டைதான். அதை பெற முடியாது. என்ன அழகான உடை. ஹே, சரி, நான் அதை நேசிக்கிறேன். வாவ், அதை பாருங்கள். தங்க மோதிரங்கள், காதணி, சங்கிலி, எல்லாமே அழகாக இருக்கு. என் கனவு நிஜமாகிவிட்டது. நான் இப்போது பணக்காரன். என்னை பற்றியோ? ஹே பாப், நானா? அதே பெண்ண தேவை. ஓ பிரிட்னி, ஒரு ரோஜா கொடு. ஹா, சல்யூட். அழகான பெண்ணே, இது உன் பங்கு. நன்றி. என்ன நடக்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் பிரைன்.
ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். பெண்மை, நான் தவறானேன். என் அழகு போய்விட்டது. என்ன? ஐயோ, இது பயமுறுக்குகிறது. ஓ, பெண்களே, கார்டுகளை எடுங்கள். ஜீன், நம்ம சந்தேசத்தை உங்களால் தொடங்கலாம். ஓ ஓ, இது பிங்க். ஓ இல்லை, நான் அதை வேண்டாம். நன்றி, மறுக்கவே முடியாது. இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ ஓ ஓ, மிகவும் காரமாகிறது. வாங்க, இது என்ன கொடுமை. பிடித்துக்கொள்ளு பிரிட்னி. வாங்க, நான் செய்து முடிக்க முடியும். எனக்கு குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. அது நான். காரி துண்டை வேறுபடவா? என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு சிகிச்சையை அளிக்க முடியுமா? ஆஹா, எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம்! நேரம். ஹே, நிறுத்து திருடன். நீ அவ்வாறு செய்ய முடியாது. ஆஹா, ஒரு யோசனை. என்ன என்ன நடக்கிறது? ஓ, பாதுகாப்பு. அவசரமாக இங்கே வாருங்கள். ஜோனாவை என்னிடமிருந்து திருடுகின்றனர். வாங்க, சமீபமாக இரு. நான் அவளால் டோனட் சாப்பிடக்கூடாது என்று விரும்புகிறேன். உள்ளே வா. 1 2 3. சரி. ஓ, அப்படியா? ஒரு சசைவில்லா உருளைக்கிழங்கு. சரி. நீங்கள் உதவி கொண்டு உங்கள் தேவையின் ஐஸ்கிரீத்தை செய்யுங்கள். சேடு. நானும் முடித்தேன். ஆமாம், அதை மற்றவர்களின் துப்புடன் சாப்பிட மாட்டேன். எனக்கு வாந்தி வரப்போகிறது. இல்லை இல்லை இல்லை. நான் வெளியேறுகிறேன். அனைவரும் என்ன? உங்களுக்காக அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வேன். சரி சரி சரி, பர்கர் செய்ய நேரம். ஆஹா, இந்த பேக்கேஜிங்கை பாருங்கள். இதை பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது.
நான் இதை நக்குகிறேன். என்ன? இல்ல, அருமை. ஆரம்பிக்கலாம். இது ஒரு இல்லை. நீர் கெடுப்பார். இங்கு ஒரு நிமிஷம். ஓ ஹோர்கே, தயவு செய்து நிறுத்துங்கள். ஆமாம், இப்போது கேக் கசிவு நீர் நிறைந்து விட்டது. அதை இனி நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் மிகவும் மோசமானவன். சரி, இது ஒரு அழகான குகை. சில இன்னும் வேணுமா? நம்ப முடியாத விஷயம். சாந்தியமா, சூப்பர். ஓ, என்னுடைய பற்கள் எப்படிங்க? சீட். அது விழுந்து விட்டது. எவ்வளவு பேர் ஆபத்து! இது இப்படித்தான். ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாம். மிக அழகாக இருக்கிறீர்கள். ஜீன், பார்த்தீர்களா? அப்பா, கொஞ்சம் பயமா இருக்கிறதே. ஓ, எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஹுரே! நான் அதிர்ஷ்டசாலி. நான் வாடிக்கையாளர்கள். நீர் மாற்ற விரும்புகிறீர்களா? நான் செலுத்துவேன். அருமை, நன்றி. ஒன்று, இரண்டு. என்னுடைய பணத்தை திருப்பிக் கொடு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் அசாத்தியமானவர்கள் பெண்களே. ஆனால் இப்போது நான் இறுதியாக இந்த சுவை மிகுந்த உணவுக்கு கோணை ரசிக்க முடிகிறது. சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து. ஆஹா, ஆம், கூல். இதை சாப்பிட நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஹே, நீ நிறைய சாப்பிட்டு விட்டாய். இது மாண்டியின் முறை. ஓ இல்லை, இது நல்லதில்லை. வந்துடு மாண்டி, இதை சாப்பிடு. நாங்கள் உனக்கு உதவும். சொல். உன் முகம். நீ அகத்தே உடைந்துள்ளாய். அதை சீர் செய்ய வேண்டியது அவசியம். இங்கே எனது பிடித்த பள்ளி. I am enjoying. ஷோமனம். Here is your செமரஞானி. நாம் என்ன பண்ண போறோம் இங்கே? அளவு மிக கொடூரம். அவர்கள் எல்லா மெத்தைகளையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டனர். நான் இங்கே வசிக்க விரும்பவில்லை. என்னுடைய படுக்கையில எவ்வளவு பெரிய ஒரு கரப்பான் பூச்சி செவ்வழியுகிறது பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். எல்லா பழையவற்றையும் எரிந்து புதிய பர்னிச்சரை ஆர்டர் செய்வேன். இப்படியாக ஒரு புது அறையை உருவாக்கப் போகிறேன். சரியாக ஒரு கூல் அறையாக்குவேன். பாருங்கள், இவ்வளவு பிரகாசமாக உள்ளது. நான் குருடானேன். உன்னுடைய நிற அறையை தூரமாக வையுங்கள். நான் ஒன்று உருவாக்கி விடுவேன். இது போல சினிக்கிய மாதிரி. அதை எப்படி முடிச்சார்கள்? இது ஸ்டைலிஷ். அல்லாஹ்வின் பெயரால் பொருட்கள். ஓ, இது ஒரு கோண்டை மொழியை காணிக்கட்டு அழைக்கின்றனர். நான் திறக்கிறேன். இது என் ஆர்டர் என்று நிச்சயம். உள்ளே வாருங்கள். எனது அனைத்து நிகழ்ச்சிகளும். மதிய வணக்கம். இங்கே வரு. ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்ன ஒரு அழகான வெளிச்ச தடுப்பு. எத்தனை பொருட்கள் அடங்கும். Pressure test இருக்கின்றனாலேலஸ். பிரசியான பொருட்களும் குருவிலே. ஓ, இந்த பெட்டியை தாண்ட முடியல. Versus Che versus A. The girls are gay. Ran over 3 for just to Benoi. Spray the cell. Particle தலையணைகள். சூப்பர், நன்றி. பை, உங்களை வரவேற்கிறேன். Our poem masterகள். என்ன சம்பவம்? மகிழ்ச்சியாக உள்ளேன். நிறுத்து. நான் நேரங்களும் நல்லது. நான் எட்டி பிளாஸ்டிக் டேப்பை எடுத்துக்குவேன்.
எனக்கே ஏற்படுகிறது எல்லாம். நமக்கு நிலப்பரப்பை குறிக்க வேண்டும். அது என்ன? எனது நிலப்பகுதிக்குள் வராதே. கேழி, பெட்டியை என்கிட்ட கொண்டு வா சீக்கிரம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. இறுதியாக மூடிய எடு. இங்கு என்ன இருக்கிறது? சிறியது கரும்பலகைகள். உனக்கு என்ன வேண்டும்? அவள் என்ன செய்கிறாள்? இது இங்கே போடுகிறேன் நண்பா. எனக்கு இது வேண்டும். டேண்ட், பெட்டிக்குள் செல். துணியை எடு. நான் இப்போது இயந்திரமாக சுத்தம் செய்ய போகிறேன். ஒரு கோக் மொழி மற்றும் இன்னொரு ஒன்று. அவ்வளவுதான். நான் உண்மையான எஜமானன். படுக்கை தயார். முழுமையான கட்டுமான ஸ்டப்லரை கொடுங்கள். இப்போது நான் படுக்கையின் மேல் ஒரு மீட்டல் செய்ய போகிறேன். 2 நிமிடங்கள் தேவைப்படலாம். பொருத்தமாக உள்ளது. இப்போது அலங்காரம். நான் பலகைகளின் தாள்களை எடுத்து சுவற்றில் ஒட்டுவேன். அங்கே எனக்கு கருப்பு கோடு இருக்கும். அதையும் சுவற்றில் ஒட்ட போறேன். கை, இங்கே வா. வாங்க போகலாம். நீங்க அங்கே என்ன செய்றீங்க? சிக்கிட்டீங்களா? கை, உங்களை அங்கே இருந்து வெளியே தொடரணும். சரி, நானே இதைத்தான் பேர்ந்திருப்பேன். இது கொண்டு என் இருண்ட சுவரின் அடிப்பகுதியில் ஒட்டி விடுவேன். சரி, மொத்தத்தில் சுவற்றின் இறுதி துண்டு. ஆனா ஏதோ ஒன்று கண்டிப்பா குறைவு இருக்கிறது. என்ன? கை, நீ நல்லா யோசிக்கிற. கை, நீ சரியா சொல்ற. எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் வேணும். அது அழகா இருக்கும். சுவர் சொடுத்துதாங்களாமா? எல்லாமையும் கருப்பா மாத்தலாமா? Permanel. Rainbow Wrinkle Dress for the Russian. Teals, Sorrel. எவ்வளவு பயங்கரம்! Please all Garcia comfortable for Chimroder. அங்கே தங்க ஊஞ்சலை தொங்க விடுவேன். சரி. It's not really can. என்ன கொடூரமான ஒலிகள்! இசையை கேட்டுக்கொள்ள முடியாதே. நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், புதன்கிழமையின் நிகழ்ச்சிதான். அப்படியென்றால் என் கோலம் மற்றும் மைக் எடுத்திருக்கிறேன். ஆமாம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு மைக். என் விருப்பமான பாடலை பாடுகிறேன். இப்போது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன் மற்றும் லா 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 லா. I'm wearing nice shoes. You're wearing curdy and draws. ஆஹா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்குது? என் பிடித்த நடனம் ப்ளூமி வான்ஸ் நடனம் ஆட போகிறேன். அதான் காரணமா? சரி, ஒரு நிமிஷம். It's your mic and set on the rice. என்ன? And see roof for your smiles, yeah. அதுதான். We also know. That's part of it too. என்ன? ஹே, இல்ல, லிவர் எட்டாதீர்கள். நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். கைவிட விடு. இல்ல. ஹாம் பவிஷ்ய குளத்தில் விழுந்துட்டான். அவன் மூழ்கி விடுவான். அவனுக்கு என்ன ஆகும்? நான் உன் பின்னால் இருக்கிறேன். அது என்ன? Like you mysterious worries. இப்ப அதை வெளியிடுவேன். அதுதான். கை காப்பாற்றப்பட்டதை பார்க்க பெருமையே. என் கைகளை நினைத்து. எவ்வளவு அருமையான ரூபி கியூப். நான் அதை செய்து முடித்தேன் நண்பா. எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட விருப்பம். நான் சுவையான உணவு ஆர்டர் செய்ய நினைக்கிறேன். முழுநிலையாக நான் விரைவில் வருவேன். ஆனால் இதற்கிடையில், ஓ, நீ ஏற்கனவே கொண்டு வந்து விட்டாயா? லா 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 லா. அதனால என் ஆர்டர். ஓ, வணக்கம். என்னிடம் வரவும் தயவு செய்து. என் குளிர் சாதன மின்னணுவை இங்கே வையுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அபாரம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறம். வாவ், இதுதான் நான் ஆர்டர் செய்த அற்புதமான மார்மலேட்ஸ். இப்போதே அதை அனுபவிக்க போகிறேன். விரைவில் சுவையான இனிப்பு. எனக்கும் பசிக்குது. கை, எனக்கு சாப்பிட வேண்டும். என்னைக்கு வந்து கொண்டு வா. அதிகாரி, நீங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்கும்? பண்ணி சொல்லுங்க.
Laveker. Liverki. Rusaya free phone greater workian. Us. In a cell part of the Hoplers. I'll great join us. You I see you constarias. What show I did? ஒரு மிகவும் முந்திய வழி. ஏய் நீ எனக்கு பயமுறுத்துகிறாயே. அது சரி, இதுவும் நகைப்புக்கு இடமல்ல. வாவ், எனக்கு இப்போது டிஸ்கோ செய்ய எல்லாமே இருக்கு. இந்த டிஸ்கோ பியல் மிகவும் அருமையாக இருக்கிறது. காலையில் வரை நடனம் ஆடுவேன். இது மிகவும் பெளதிக மின்விளக்கை அளிக்கிறது. வாவ், இதை இங்கே லாட்டுவேன். புதிரான ஆடு. இதை வைப்பேன். இதை ஒளிர வைக்கிறேன். என்னிடம் ஒரு சூப்பர் டிஸ்கேயா உள்ளது. வணக்கம் நண்பர்களே, எனது வீட்டில் புதிய பொருட்கள் இருந்தன. நான் என்ன கொண்டு வந்துள்ளேன் பாருங்கள். எனது பார்ட்டிக்கு வாருங்கள், மகிழுங்கள். ஓ, கதவு. நான் ஓடுகிறேன். என் நண்பர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இங்கெல்லாம் எப்படி சூப்பராக இருக்கிறது பாருங்கள். செல்ஃபி போடலாம். ஓ, என்னிடம் ஒரு கிறிஸ்டல் பந்து இருக்கிறது. நீங்கள் நிறுத்தன கூட்டமாய் செய்யலாம். சூப்பர். ஒரு புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் போடலாம். உருப்படியான பார்ட்டி. ஆடும் வரை ஆடு. அங்கே என்ன நடக்கிறது? Prettier shirtish round this acre rape one. If only waits at scroll. And there was I Oscars. உனக்கு என்ன வேண்டும்? அது ஒரு பேயா? நாம வெளியே போயிடலாம். நான் என்னுடைய அறையிலே இருக்க விரும்புகிறேன். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். எடுத்து மிரர் இருக்கும். அதுக்கு ரொம்ப அழகான பிங்க் லிப்ஸ்டிக் இருக்குது. நானே மேக்கப் போட போறேன். ஆமா, ரொம்ப அழகா இருக்கேன் இப்போ. ஓ, நீ என்ன பண்றே? ஃபிங்கர் போர்டு எழுதுறியா? ரொம்ப கியூட்லி இருக்கே. ஓ, காயம் பட்டுதா? வீட்டுக்கு போறியா? There's Cinder Malik for the daily short sports சொன்னா. நேர்க்கல. அன்வர்ஷி அத்தியாயங்கள் நீங்கள் அவற்றை வெளியீட்டாளருக்கு அனுப்பலாம். என்னை விட்டு விலகு. உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, நான் பார்க்கிறேன். இல்ல, ஹாண்ட். என்னிடம் இன்னும் நேரம் இல்லை. என்ன வெறுமனே விடு. போய் ஒரு சுற்று போடு. என்ன அற்புதமான பிரகாசமான நிழல்கள். அப்பொழுது வந்திருக்குது. ஓ, கை. என்ன நடந்தது? ஓ, இது. ஓ, கை. எனது முடி. அங்கு என்ன நடக்கிறது? சரி, நான் எப்போதும் கவனச்சிதறலுக்குள்ளவாக இருக்கிறேன். மீண்டும் இந்த மோசடியா? ஹேண்ட், நாங்கள் இதை நிறுத்த வேண்டும். இங்கே வா. இப்போது உன் நடத்தை காரணமாக உன்னை ஒரு கூண்டில் போட போகிறோம். அப்படி செய்ய முடியாது. நீ எதிர்க்கிறாயா? வாருங்கள். அதுதான். நீ எப்பொழுது நன்றாக ஆகிறாயோ அப்போது வரை இங்கே உட்கார்ந்திருப்பாய். அவங்களுக்கு அதை வெளியே விட மாட்டார்கள். தயவு செய்து, இது ரொம்ப அழகா உள்ளது. இதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. வெளியே வா, என்கிட்ட வா. உன்னை வெளியே விடுவேன். இதை இனிமே பறக்க விட வேண்டாம். ஒத்துக்கிறீங்களா? சரியானது. நான் சொல்ஷா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை மட்டும் விட்டுவி. நீ மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். நன்றி. இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும். நல்ல வேலை ஒலிவர். வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள். இது ஒலிவர் எனும் கையோடு வரும் 6 விமான நாய். என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம். என்ன மாதிரியான இந்த நாய் என்ன நாய்? முதலில் இவர் கேள்விப்படுகிறேன். நண்பா, உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன. வாவ், என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது. ஓ இல்லை, என்னுடைய சைபர் நாய் ஒலிவர். ஜாக், நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம். என்ன ஆச்சு? கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும். இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது. நாங்கள் டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது. அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றாக. சோலார் பேனல்கள். ஒலிவர், என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி. நன்றாக செய்தாய்.
அது எவ்வளவு குளிர். கோபப்படுத்தும். மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யார் மின்னேற்றம் தேவை. எங்களுக்கு கொடுத்து விட்டோம். தெருவில் நேராக அருமை. ஒலிவர், ஐயோ, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் ஆக்கப்படுகிறது. நமக்கு ஒரு செயற்கைக்கோள் வேண்டும். ஓஹோ, எல்லாத்தையும் பிடிக்கிறதே. நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர்? இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லாவா இருக்கு? ஹா, அற்புதம். வா, நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சரி, சைபர் டாக், இதை பண்ணலாம். முடிந்தது. லேசர் பார்வை, அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நல்லா ஒலிவர், அதுவே மிக சிறந்தது. இந்த கதவு மிகவும் நீடிக்கும். இல்லை, நியோலைட்ஸ். நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன். இது அழகாக இருக்கும். அற்புதம். அது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை. ஒலிவர், வாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். வா, நிச்சயமாக நமது வீட்டை காணலாம். அமைதி, மிக விஷயம், பெரிய விஷயம். என்னை கொண்டு வந்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது உன் பாண்டத்துடன் விளையாடு. இதிலிருந்து நாம் எல்லாம் என்ன உருவாக்கலாம்? சரி, அலங்கரிப்போம். எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை. எங்கு பணிக்கிறார் ஜாக்? மிக நன்றி. பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம். ஜாக், நீங்கள் சிறந்தவர். அடுத்து என்ன? ஓ, ஒரு யோசனை. சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம். இது எனக்கு பிடித்தது. எடுத்துக்கோ ஜோய். எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். ஜாக், எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே. இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது. நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம். அதுவும் அப்படிதான். ஜாக், எனக்கு தகடுகள் பொருத்த உதவிக. கண்டிப்பாக. ஓ பேபி, இது மிகவும் குளிர்ச்சி. அருமையான வேலை. இப்போது விளையாட நேரம். ஜாக், அத பீடி. ஓ, நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. ஜாக், நீ நல்லா பண்ற. இப்போது ஒரு நிமிடம். இது இந்த வீட்டுக்கு சிறந்தது. பலமாக மாறுபடுகிறது, ஆனால் மிகவும் அற்புதம். ஆசிரியரே, நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன். நன்றி நண்பரே. எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது. ஓ, அது காலியா? ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை. ஒலிவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. கண்டிப்பாக ஆசிரியரே. பிபி, அவள் நாயுட என்ன செய்கிறாள்? சுழற்சி வர. ஜாக், சுழற்சி வர. நீ மிகவும் நல்லவள். என் தலை சுழல்கிறது. இப்போது நட. நாம் இதை செய்யலாம். சரி, நான் வந்துவிட்டேன் முதல்வரே. ஓ, ஒரு ஆபத்தான பொருள். விளையாடுவோம். அதை அழிக்கிறோம். ஓ இல்லை, அது ஜாக்கின் பந்து. டேனி, உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்து விட்டது. ஜாக், நாமங்களுக்குள் போகிறோம். என்ன? இன்னும் நான் எதையும் காணவில்லை. உலகர், உன் பேட்டரி குறைந்திருக்கு. அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அவசரமாக உள்ளே போகலாம். சார்ஜிங் மேட் எங்கே? அங்கேதான். படுத்துவிடு ஒலிவர். ஓய்வு கொள். வீடு உள்ளே காலியாக இருக்கிறது. நான் கவனிப்பேன். எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம். அவை அருமை. இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்க போகிறோம்.
இந்த வழியில் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நீயோ லைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஒரு நாய் வரைப்பு. அது சிறப்பாக வந்து விட்டது. நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி, என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா? இப்போது உள்ளேயுள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்ட்டி வேண்டுமா? இதோ உன் சால்ட்டி. ஹூரே, ஒரு உண்டி. எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும். நன்றி பிபி, நீ மிகவும் இனிமையானவள். இந்த பதக்கம் உனக்காக. நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய். இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம். நீ இங்கு தூங்கலாம். என்ன நினைக்கிறாய்? வா, இனிமையாக இருக்கிறது. நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம். ஒட்டு திறந்து கொள்வோம். அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது. சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை. உங்களை தேடி முறையிடுவோம். நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள், கூரை அணுக்குகளை எனக்கு ஒரு பொருந்த மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டியது. நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக். காத்திருக்கிறேன். பருத்தி எம்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதுதான், நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுமாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புல்லா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இளம் வாய் இல்லை. இவ்வாறு பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில நாட்களே அல்லவா? அழகானது. அட, ஷே, ஒரு காளான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது?
என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சூப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சூப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம் ஸ்டெராகிஷ் போடுவோய் இந்த சோக்கோடு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும் விஷயம்? என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். இரண்டாம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லிலிருந்து. அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே அது என்ன பார்த்தார்கள்? உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சில் இருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம் நான் அதுல நிறுத்துவேன். குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி. ஐயோ, அது கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. அன்னிக்கவும். என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். பட்மெடுக்குமா ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்க விட போறேன். என் அழகிய நண்பரே. போதுமா? உண்மை பொருள் என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள தூண்டுதல். ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். அத்தை
வாசனை நன்றாக இருக்கு. ஹோம் என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள்படிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நம்ம மதில்கள்ல நியான் ரிப்பன்களை குச்சிப்போம். Mingens extra Friday var det pinsor och pucha tuvikenram. Cool. என் ஹாட் திங். எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கே இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். என் வீட்டுக்கு வாருங்கள். நல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றும் வண்ணமான ஸ்பகெட்டி. இதோ ஆஹா, இதை செய்வோம். என்ன இல்ல பிரச்சனைகள் உடன் சேர்க்கவும். நமக்கு தேவை. எனக்கு ஒரு சிறப்பு டெமோ இருப்பது நல்ல விஷயம். நான் அதில் மூவாயிடுச்சேன். ஓஹோ, கொஞ்சம் ஸ்கிடில் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தினம் உள்ள ரெண்டு பேர் பாருங்க. ஓ, இது என்ன? யாருடைய நன்கு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். மேலும் இங்குள்ள மனம் அருமையாக உள்ளது. நாம் அனைத்து காய்கறிகளையும் நறுக்கினோம். அவற்றை அனைத்தையும் விளையாடுங்கள். அப்பா, என்ன மனம்! இப்போது நாங்கள் அனைத்தையும் தனித்தனியான கண்டெய்னர்களில் வேக வைத்து உங்கள் ஸ்பெகட்டியையும் அதில் சேர்க்கிறோம். ருசியான சோடா. நீ KHMT முடிஞ்சிட்டியா? ஓ இல்ல. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஹாய் கம்மி பியர். நான் ஒவ்வொன்றையும் ஒரு கண்ணாடிக்குள் வண்டிட்டு நிறம் போல் நிறம் வைக்கிறேன். இப்போது எனக்கு பிடித்த சோடாவை சேர்க்கிறேன். வாவ், அந்த குமிழிகள் பாருங்கள். இப்போது இதையெல்லாம் வெப்பமூட்டுவோம். நெருப்பு, அது ரொம்ப சூப்பர். என் பீர் உருகிவிட்டது. இனிப்பான நிறமுள்ள தண்ணீர் கிடைத்து விட்டது. நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். நான் எல்லாவற்றையும் சிறப்பு குழாய்களில் ஊற்றி வருகிறேன். சுவையாக இருக்கிறது. இப்போ கொஞ்சம் சாக்லேட் தேவை. அதை உடைச்சு மேலே ஊத்துங்க. விடை பெறட்டும். அதை பாருங்கள் இருக்கிறது. சரி, என் மார்மலேட் குளிர்ந்து விட்டது. இதை என் சிறப்பு குழல்களில் இருந்து எடுப்பது போகலாம். அவை மிகவும் அழகாக உள்ளன. சரி, இதை சிறிய மார்ஷ்மெல்லோக்களால் தூவி விடலாம். முடிந்தது. சரி, சிறிது முயற்சி செய்து விடலாம். ஓம், இது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இப்படியே தூய்மையாக தொடங்குவோம். இங்கு சாக்லேட் கூட இருக்கிறது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. இதை பரிமாறுவது எப்படி என்று எனக்கே தெரியவில்லை. நீ நடந்த பாகம் சொற்சாறு பற்றியா? வெற்றியாளனும் இல்லை. ஓ, நான் இதை கண்டிப்பாக சாப்பிட போகிறேன். ஐயோ, இது மர்ஷா மாட்டார். நீங்கள் அறிகிறீர்களா? இது அற்புதமானது. இந்த உணவு ஒரு வெற்றியே. வாழ்த்துக்கள்.
நான் வென்றேன். அது இது போன்றதா? இது போன்றே இருக்கிறது. இது ஒரு பக்கர்கள் போல் இருக்கிறது. சரி, பிரச்சனை இல்லை. நமக்கு சடல மாவு தேவை. எனது பிடித்த காய்கறிகள். அதை மாவில் சேர்க்கிறோம். இப்போது எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறோம். இங்கே இருக்கிறது. அதுவே நம் எதிர்கால பரோட்டா. போறீங்க வா சீக்கிரம் வச்சுக்கிறீங்க. இன்டர்வல் சிங்கிள் ஃபேல்ஸ் பூரி தேவை. மிக சிறப். இப்போ சிறிது மீன்ஸ் மீட். முட்டைகளை காற்றில் சாப்பிடுவது. சில டினாங்ஸ். ஓ காண்டும். ஆமாம், குத்துச்சண்டைக்கான நேரம். ஆமாம், நான் சில வகுப்புகள் பார்த்தேன். இப்போது நேரம். சற்று பேக்கன் வருவி கொண்டு அதிக வைப்பது. பேக்கன் என்கிற ஒண்ணு இல்ல. உங்கள் செல்லப்பிராணியை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். பாருடி. இதயமானது. சோயா இருக்கு. வாவ் வாவ் வாவ். இது வேற லெவல் இருக்கு. நான் நினைச்ச மாதிரி. எனக்கு சாப்பிடுறதுக்கான நேரம். நான் அதை சரியாக வரவேற்கிறேன். சுவா சியக்க பிரைஸ். அது சையத் ஸ்மார்ட் வித் ஃப்ரைட் இருக்கு. இதெல்லாம் மாய வச்சிருக்கேன். ஓ நோய் இறைச்சி கொண்டை. அருமை. ஓ ஓ இல்லை, நான் போய்விட்டு எல்லாவற்றையும் எரித்து விட்டேன். என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் ஒரு சாண்ட்விச் தயாரிப்பாளர் வாங்கிக் கொள்ளலாம். இதோ வழங்கி எடுத்து வழங்கியது சிறந்தது. இப்பொழுது நாங்கள் அனைத்து பொருட்களையும் அங்கே போடுகிறோம். என் பர்கர் அழகாக இருக்கும். மூடுகிறது. அந்த முட்டையை மீது உடைப்பது. மேலெந்தாவதும் இல்லை. மேலும் சில வகைகள். அதை எனது மீனிலேயே வைத்துவிடு. எலுமிச்சை இதோடு சேர்த்து. அனைத்து பக்கங்களிலும் அதை வறுக்கவும். என் ஆரோக்கியமான சீசன்டு பட். இது சூடாக இருக்கிறது. நன்றாக சுட்டுவிட்டேன். அதை வெட்டி எங்கள் பெருக்கரை சேர்த்துக் கொள்ளும் போது இது அற்புதமாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஐயோ, நான் ஒவ்வொன்றும் முடித்து விட்டேன். இதை மூடிவிட்டு மேலே கொடியை போடலாம். அழகை மேம்படுத்தவும். இருக்கு. என்ன இருக்குது பாருங்க. இது மிக ஃபைஃபக. மேலே இன்னும் சிறிது உருக்கி விடலாம். நெருப்பின் உதவியுடன் சில காய்கறிகள் கண்டிப்பாக. மரமே சாஸ்கள். என் பர்கரை மூடுகிறேன். எல்லாம் தயார். வாவ், அதுவரை அசாதாரண விஷயம். ஆனால் என் சாண்ட்விச், சரி, அதுக்கு பர்கர் என்போம், அது கூட கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. சூப்பர். அதை எடுத்து கொடுத்து மேலே காய்கறிகளை போடுகிறேன். சுவையான கெட்சப் ஊற்றி இரண்டாவது பணத்தை வைத்து மூடுகிறேன். அதை அழுத்தி பாதி. முடிந்தது. ஓ, அது உமைய கூர்ந்தது. எளியது. ஆனால் இதை முயற்சி செய்திடுவோம். இப்போது சரி சரி, அடுத்ததாக இந்த பச்சை நண்பர்களை முயற்சிப்போம்.
இப்போது இந்த பெரிய பர்கருக்கு செல்லுகிறோம். இது முழு பை போல இருக்கு. ஆமாம், இது சுவையாக இருக்கிறது. பிறகு பேசுகிறேன். ஓ அப்படியா, வணக்கம். இப்போ எனக்கு ஒரு கேக் வேண்டும். ஒரு சுவையான மது. சமையல்காரர், நான் எதையும் செய்ய முடியும். மேலே கேப்பை நிரப்புகிறேன். நெருக்கமாக இருக்கின்றது, மெதுவாகவும் உள்ளது. எல்லாம் ஓவனில் போடுகிறேன். சோடா ருசியா. என் கேக் எடுக்கிறேன். இத பாருங்க, மேலே கொஞ்சம் கிரீன். ஓ, வண்ணமயமான கேக் தயாராக இருக்கிறது. மீண்டும் மேலும் கிரீம். அதை அழுத்துவோம். உட்காரு. பாட்டி, என்னாச்சு? நான் என் கேக் வெட்டுறேன். எனக்கு சதுர வடிவம் வேணும். அடியில போடுறேன், கிரீமை ஊத்துறேன், அப்புறம் மேல ஒரு கேக் வைக்கிறேன். அற்புதம். அடுத்து போகிறேன். எனக்கு மஞ்சள் நிற சுருக்கம் வேண்டும். இதை பரப்புவோம், அதை சரியான வடிவத்தில் வெட்டுவோம். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். ஆம், நான் என் தைக்க இயந்திரத்தை பயன்படுத்துகிறேன். அருமை. என்ன நடக்கிறது? எனக்கு அது தேவையில்லை. அதை எரிந்து விடலாம். அது கொஞ்சம் சிறியதாக இருக்கிறது. ஆமாம், நான் அதுக்கு மேல் செய்துட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. எல்லாவற்றையும் எனது செருப்பில் போட போகிறேன். இப்படி. இப்போது என் காலணியை சாக்லேட்டில் மூழ்க வைக்கிறேன். ஆஹா, அருமை. மேலும் சாக்லேட். இது சாக்லேட் பூசிய காலனி கேக் ஆகிறது. இப்போ அருமை. நான் எனது கேக்கை இந்த குட்டன் கிளாஸால் அலங்கரிக்க போகிறேன். அழகாக இருக்கிறது. எளவுதான். வெள்ளை என்றால் என்ன? ஹூப் ஹூப். என்ன? சூஷ், என் தொப்பியை யார் கெடுத்தது? நீங்கள் என்னை சிரிக்க வைக்கிறீர்களா? நான் அவனை பயப்படுகிறேன். அவர்கள் எனது பூனைக்கு கெடுதல் விளைவித்தனர். நான் எந்த என்ன? வணக்கம். அது என்ன? அதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆய், இது ரூபர் இல்லை. அது மோசம். எனக்கு செருப்புகள் தேவையில்லை. இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, உள்ளே நேமோ படம் சுவையாக இருக்கும். சாக்லேட் துகள்கள் நல்லா இருக்கு. இது கண்டிப்பாக வெற்றியாளர். ஓ, மன்னிக்கவும். பெண்களே, கோருங்கள். பாட்டி எங்களுக்கு உணவை கற்றுக் கொடுக்க இவர் வருகிறார். எவ்ரிவன் எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது. ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓ, இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன். மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது
ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோட ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம். சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை, நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை, அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெலோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள். அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு. நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது என்னை இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படிநக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமாம், எம்மா இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி, ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கல்வேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே. இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை. அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி? இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோகோலி. அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு. நன்றி, நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள்.
இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சசியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமீமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு. அற்புதம். ஓ, குண்டு சர்க்கரை முடிந்தது. வாவ், நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிகிறேன். புதன்கிழமை அது சரியானதில்லை. இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம். பாட்டி, இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கமா? அற்புதம். கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ். சரி, ஏமா எங்களுக்கு தீட்டினை காட்டவுங்கள். சுவாரஸ்யமான தேர்வு. ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு காக்டெயில் செய்வர். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு வெப்பமாவும் குண்டமும் எனது மந்திர புஸ்தகமும் தேவைப்படும். சிறந்த காக்டெயில் ஊது மந்திரம். எம்மாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எல்லா பொருட்களை சேர்த்து சில ஊதா பேண்டா, மூக்கில் இருந்து சில சளி, ஒரு தெரு சிடிக்கித்தத்தில் சில சிவப்பு புளி கூடிய சர்பா பூசி, சில பயங்கரமான தூவல். அழகானது. நிறுத்து. ஆமா, சரி. நமக்கு கொஞ்சம் விசிலனுக்குரிய கிரீம் வேண்டும். அதிகமாக. சில கமீஸ் அலங்காரமாக. அதிசயம். உங்களுக்கு இந்த கண்கள் பிடிக்கிறதா? எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் ஜாம், ஒரு ஸ்ட்ரோ. இப்போது நான் முடிச்சேன். வேடிக்கையாக இருக்காதே. எம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. நான் பச்சை காய்கறிகளால் ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் செய்ய போகிறேன். அவை மிகவும் சிறந்தவை. அதை அனைத்தையும் கலக்கினேன். நிச்சயம் இதனால போதும் என நினைக்கிறேன். மிருதுவாக அவர் செய்கிறார். நான் வீணாக நேரமில்லாமல் விரைவாக என் காக்டெயிலை தயார் செய்துவிட வேண்டும். சிறிது சுவையான பட்டி பிறகு எடுப்பேன். மூடியை நேரமாக்கி அணைத்து விடுவதை ஒரு கோப்பையில் ஊற்றுகிறேன். பாருங்கள், இதுதான் இதய வடிவம். ஓ, அது புளிக்கும். அது இவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சரி, எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும். இதுவும் இதய வடிவத்தில் உள்ளது. இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு போடில் போடுகிறோம். இதை குழைத்த துகள்களாக்க போகிறோம். கவனமாக இருக்குங்கள். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி வாளியில் ஊற்றி இப்போ கொஞ்சம் சோடா பயன்படுத்தணும். நான் பாண்டா பயன்படுத்த போறேன். வாருங்கள், இது வேலை செய்யல. உங்களுக்கு ஒரு நல்ல குலுக்கல் கொடுத்தால் என்ன? அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் முழுவதும் பாண்டாவால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை. நான் சௌகரியமாக இருக்கிறேன். அதை நமது கண்ணாடியில் ஊற்றி இருக்கின்றேன்.
இப்போது நான் நீல சோடா பயன்படுத்த போகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கேற்ப கூடாது. அதை ஊற்றுகின்றேன். அழகான. இப்போது அதில் புளிப்பு ஜாம் மற்றும் நட்ஸ் இனிப்பு சேர்த்து அலங்கரிக்கிறோம். ஒரு ஸ்டீரா வைக்கவும். முடிஞ்சது. இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? புதன்கிழமை முதலில் மாம்பழ ஜூஸ் குளியல் முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. வாவ், இந்த காக்டெயில் உண்மையில் நன்றாக இருக்கிறது. வாவ், இதுல என்ன இருக்கு? பாட்டி, எனக்கு காய்கறிகளுடன் விருப்பமில்லை. அம்மா, அக்கா எனக்கு ஒரு சுவையானதை செய்தார். அழகாகவே இருக்கிறதே. வா, நீ வெற்றி பெற்றாய். நானா? நான் ஒரு மாஸ் காக்டெயில் செய்வேன் என்று தெரிஞ்சிருந்தது. முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை, எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த? சாண்டா, எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்க? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன நீ? இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃப்பை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மைலி, நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. போன பெட்டிட் ஜெஸ். வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? சரி, இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது.
நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனி கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனி துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். பிப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும் தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல், சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். கிட்கேட் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம்.
அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரினான பத்தாண்டு பந்து புச்சம் வச்சுட்டு ஸ்டிக் பாயிட்டு திச்சான் சூயா புரிகிஸ்டிஸ். ஓ வெய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் சமையல்காரர். நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பெண் பிறந்தவன் எர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப் we டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சே. வாவ், இது ஒர்மே இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். கூரே கப் கேக்ஸ், அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல ட்ராஃப், என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஊரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும், ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி, என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜேனா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங்மிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள். இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார், ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது, ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. நான் வென்றுவிட்டேன். காயமாக இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சுஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அரிசியை ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டுக்குட்டை சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும்
புளிப்பு, இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாஸுக்கு பதிலாக கெட்டிகரவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறித்தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே, அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர் பாட்டி. நான் சில மீன்களை வெட்டினேன், செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும் சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி, அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோல் இஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம்! மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு கரண்டி அனைவரையும் வென்றது. நீங்கள் எனது ஊருக்கு முயற்சிக்கவில்லை. ஹே பாட்டி, விழிக்கவும். பேத்தி மீண்டும் சுவையானதை விரும்புகிறாள். அவள் டெசர்ட்டிற்காக சாக்லேட் காக்டெயில் குடிக்க விரும்புகிறாள். இது எனது விருப்பமான சமையல் முறை. சில ஐஸ் கட்டிகள் வேண்டும். ஜார் அடிப்பாக சாக்லேட் சாஸ் கொட்டி விடுவேன். ஸ்டார்பக்ஸ் பால் சாக்லேட் முழுவதும். கையடக்க மிக்சரால் சிறிது பால் உப்பு உருவாக்குவேன். ஓ ஓ மன்னிக்கவும் பாட்டி. நீங்க ரொம்ப அருகே சென்றுட்டீங்க. பாட்டியின் கைகளில் கூடுதல் என்ன பை இருக்கின்றது? உடனடி காஃபி 3-1 உண்மையிலேயே இதை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாரா? ஆம், ஆனால் பாட்டி மீண்டும் சொந்தமாக விரும்புகிறது. இப்போது விசிறப்பட்ட கிரீமை புதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பாத்திரம் சமையல் செய்வது வழக்கம். இதற்கிடையில் உங்களை மறக்க வேண்டாம், மேல் பகுதியில் ஓரியோ பிஸ்கட் துகள்களை சிதறுங்கள். நன்கு வைத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு காக்டெயிலானது ஸ்ட்ராவின் மூலம் குடிக்கப்பட வேண்டும். இதோ சரியான சாக்லேட் மில்க் ஷேக். யாரெல்லாம் இது போல் சமைக்கின்றனர்? இது ஒரு பயங்கரம். நான் பலமுறை இனிப்பு காபி பழக்குகள் செய்துள்ளேன். நமக்கு டாஸ் காபி வித்தைகள் தேவை. நான் எல்லாவற்றையும் கிராம் அளவில் அளவிடுகிறேன். நான் சிட்டைகளை பிழிந்து நிருப்பக்களாக உமக்கும். பிறகு நான் அதை பிரெஞ்ச் பிரஸில் ப்ரூ செய்கிறேன். காஃபி சிறந்ததாக இருக்கும். அதை கப்பில் ஊற்றி சில பால் சேர்க்கவும். அதிலிருந்து குமிழ் உருவாக்கப் போகிறேன். நான் யாரையும் தெளிக்க மாட்டேன், ஏனெனில் நான் ஒரு நிபுணர். மேலும் பனிமை அலங்காரம் சிறந்தது. பானங்களை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அழகிய கண்ணாடிக்கு தாமே கை செல்கிறது. அதிபுதமான காக்டெயில். மேலும் மேல் பாகத்தில் ருசியான குக்கீகளும் உள்ளன. இது சரியானது. உடனடியாக நைட்மேர் காஃபியின் விஷயத்தில் என்ன சொல்ல முடியும்? பாட்டி தனது பேத்தியை விஷம் அனுப்ப விரும்பியாள். இதழிக்க முடியாது. சுவையான நறுமணத்துடன் சமையல்காரரின் காப்பி நுரை. ஆனால் சுவை விசேஷமில்லை. குழந்தை அழகான கட்டிலை பறிக்கிறது. இப்படி தொடர்வது நல்லது சகோதரி. நீ ஐஸை வெற்றி பெற்றிருக்கிறாய். உங்களுக்கு அடுத்த பணி 2 ட்ரம் ரோல். சில வாவில்களை தயார் செய். எனக்கு ரெசிபி தெரியும். முட்டைகளை உடைக்கவும் சர்க்கரை சேர்க்கவும். நீங்கள் இன்னும் அதிகமாக கொள்ளலாம். அதனால் வாபிள்ஸ் இன்னும் சுவையாக இருக்கும். முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது. ஓ, நான் களைப்பா இருக்கிறேன். போதும். இப்போது கொஞ்சம் மாஸ் சேர்க்கலாம். எவ்வளவு தேவை? வணக்கம். மீண்டும் உங்களை மாசாக்கி விட்டேன். நீங்கள் அவ்வளவுமா தேவைப்படாமல் இருக்கலாம். எக்ஸ் திரும்ப வந்திருக்கிறார். அப்படித்தான் நடக்காது. ஆனால் என் பழைய பாட்டியின் நிரூபித்த செய்முறை BHHLT உங்களுக்கு பிடிக்கும். மாவை சீர் செய்தது மிக அருமையாக வந்தது. இங்கே இப்போது மாவை வாக்கில் ஊற்றலாம். நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். விரைவில் அழகான ரோஸ் வாபிள்ஸ் வரும். நீ குழந்தைக்கு என்ன உணவளிக்கிறாய்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம்.
நமக்கு சர்க்கரை தேவையில்லை. நாம் இது மாற்றி சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் நல்லது. சரி, இப்போது முட்டைகளை சேர்க்கலாம். மாவை சேர் மற்றும் நாம் சத்து நிறைந்த கறி செய்வோம். அதை மிக்சரில் விரைவாக செய்வேன். எப்படி கெட்டபடி இருக்கிறது? நம் மிக சத்தான வாப்பிள்ஸ்களை முயற்சிப்போம். அவை சமைக்க தயாராக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. அருமை. நான் அதை ஒரு தட்டில் வைப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி விப்ட் கிரீமும் நிறைய பழங்களும் சேர்க்கவும். எப்படி பெயர்ந்ததென்று எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரியான பாரம்பரிய மேபிள் சீரப்பை சேர்க்கப் போகிறேன். அதை எல்லா வடிவிலும் ஊற்றுங்கள். ஓயே, மேலும் ஒரு துண்டு வெண்ணெய். அழகானது, அழகாக இருக்கிறது. ஓரங்கட்டும். சில காலமாக பயன்படுத்தவில்லை. நீதி எங்கு வருகிறது? வேறு என்ன பார்க்கிறீர்கள்? அவள் தன்னுடைய சரியான நிலையான உணவுடன் மீண்டும் வந்துவிட்டாள். என்னோடு பேர குழந்தையே, இந்த வெஃபில்கள் அவள் விரும்பியது போலவே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த அசாதாரண உணர்வு? முட்டையில் ஓடு. சமைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பச்சை நிறம் என்ன? மீண்டும் மேல் செடி. இனியும் ஒரு துண்டு முயற்சிக்க தேவையாகும். மிகச் சிறியது. ஐயா, மனம் நல்லா இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிரூபம் அடிக்கின்றது. இந்த வேண்டிரலைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாவ், குழந்தை உண்மையில் அதை பிடித்திருக்கிறது போல் இருக்கிறது. இங்கே வெற்றியாளர். உங்களுக்கு ஓ, என்ன சுவையான M&Ms. ஓ, யாரோ வருகிறார்களா? நாம எல்லா ஸ்நாக்ஸையும் உடனே மறைக்க வேண்டும். அவர் ஹே, நல்ல மதியம் நர்ஸ். நான் சரியாக இருக்கிறேன். ஓ இல்ல, அவள் ஏதோ சந்தேகித்தது போல தெரிகிறது. நர்ஸ், இது அவள் நினைத்தது போல இல்லை. அங்கே என்ன நடக்கிறது? என்ன ஒரு பயங்கரம்! நீங்க எங்கள் விதியை மறந்துட்டீங்க போல் இருக்கிறது. மருத்துவமனையில இனிப்புகள் இல்ல. நான் இதையெல்லாம் பறிமுதல் செய்ய வேண்டியிருக்கும். அதையும் இப்போது நல்லது. அச்சோ, என் எல்லா இனிப்புகளும் இல்லாமல் போய்விட்டது. ஒரு நிமிடம். சரி, நான் காயத்தில் மறைத்த M&Ms பற்றி முற்றிலும் மறந்துவிட்டேன். உங்களை இழக்கப் போகிறேன் என்று மிகவும் பயந்தேன். எனது பிடித்த சாக்லேட் ட்ரிஷீஸை விட சிறந்தது எதுவும் இல்ல. என்ன அதுவே எல்லாமா? எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. மியா என்ன செய்கிறாள்? வாவ், இப்படி ஒரு கடினமான தருணத்தில் நண்பர்களே உதவ முடியும். மைக், நம் இனிப்பு பறவையை காப்பாற்ற வேண்டும். இப்படி ஒரு ஆபத்தான பணி செய்ய நமக்கு நிறைய ஸ்நாக்ஸ் தேவைப்படும். போகலாம். இளைஞரே, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? மருத்துவமனையில் சிற்றுண்டிகள் இல்லை. யாரும் கிறிஸ்தி மீதாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. ஓ ஃபங்கா விங்கரேசர் கோர்டேகி மோர்சுகா ஒரு குரல் வீரர்கள் ஓய்ஸ்டிவஸ் உங்களை எழுதிக்கிறார். ஓ மைக் ஒரு யூசே என்று பிடிச்சது போல் தெரிகிறது. மைக் அந்த ஸ்நாக்ஸுகளையும் பையில வச்சு அதை மூடுகிறார். ஒரு முடி. வாவ், இது உனக்கு நல்லா பொருந்துக்குது மைக்ஸ். அடுத்தது என்ன? கொஞ்சம் உதட்சாயமா. இந்த நிறம் ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்குது. அதுதான். இப்போ நாங்கள் பையில் எடுத்து அதை வயிற்றாக மாற்றுகிறோம். ஓ, நான் குழந்தையை பெறப்போகிறேன் என்று நினைக்கிறேன். நான் செல்ல வேண்டும். ஓ இல்லை, என் குழந்தை தொடுவதற்கு விரும்பவில்லை. நன்றி. வாவ், மைக்கின் பைத்தியக்கார திட்டம் வேலை செய்ததா? மியா இன்னும் எதையும் சந்தேகிக்கவில்லை போல. இது போல ஆம், மைக் அனைவரையும் மிஞ்சியுள்ளார். சரி, தடை செய்யப்பட்ட சுவையானவற்றை பெற நேரம் வந்துவிட்டது. வாவ், இங்கே நிறைய நல்லவைகள் இருக்கின்றன. மியாவின் அயலவர் கூட சிற்றுண்டி விரும்புவார் போல. சரி, பகிர்ந்து கொள்ளலாமே. அப்படியே போங்கள். ஓப்ஸ், நிறுத்துங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது? மருத்துவமனையில் சிற்றுண்டிகளால் அல்ல, சிப்ஸ்களை பறிமுதலா செய்ய வேண்டும். இதுவே நல்லது. வாவ், ஒரு நோயாளி மிகவும் மோசமாக இருக்கிறார் போல. அவனுக்கு அவசரமாக உதவி தேவை. டாக்டர், அவனுக்கு ஒரு டாக்டர் தேவை. சீக்கிரம், ஒரு நிமிஷமும் இழக்க முடியாது. நோயாளி காப்பாற்றப்படுவார் என்று நம்புகிறேன். அங்கே தயவு செய்து. அவருக்கு என்ன பிரச்சனை? மியா, இது உன் நண்பர்களில் ஒருவரை போல தோன்றுகிறது. உண்மையில் எதுவும் செய்ய முடியாதா? ஓ,
நோயாளி உணர்ச்சியோட வந்துட்டார் போல. வாவ், இது எல்லாம் மியாவின் நண்பரின் திட்டமா? வாவ், இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கின்றன. அனைவரும் அவற்றை சாப்பிட போகிறார்கள் போல. இது ஸ்நாக்ஸ் விரும்பிகளுக்கு உண்மையான விருந்து. அதை இப்படி தோழி. ஓச். ஆமாம், எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் இருக்காது. ஓ, நர்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்தார். அவர் அந்த எம்ஸ்களை பறிமுதல் செய்ய வேண்டியிருக்கும். ஓ, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா செவிலியரே? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த உடையில் என்னை அவர்கள் அடையாளம் காண முடியாது. நம்பகத்தன்மைக்காக ஒரு கடற்கரை சேர்ப்போம். மைக் என்ன செய்கிறார்? இது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். மன்னிக்கவும், செவிலியருக்கு முக்கியமான வேலைகள் உள்ளன. எனக்கு கம்மி பியர்ஸ் மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என்கிட்ட எதுவும் இல்லை. மியா மைக் ஒரு செவிலியரா உள்ளார். மைக், அது நீங்களா? ஆமாம், இப்போது மியா உணவை அனுபவிக்க முடியும். ஆமாம், சில நேரங்களில் நீங்கள் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டீர்கள். எவ்வளவு சுவையா இருக்கிறது. ஓ, பசங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க போல. நர்ஸ் மைக் திட்டத்தை கண்டுபிடிச்சார் போல. இப்ப அவனுக்கு ஒரே திட்டம் உள்ளது, ஓடுவது. அட, என் தலை. நீ இவையில் அறிந்தது சந்திசேரன். ஓ, ஒரு எளிய விதியை நினைவில் கொள்ள இது உண்மையிலேயே கடினமா? சரி மைக், உனக்கு புதிய யோசனை இருக்கிறதா? அப்படியா? நீ என்ன செய்ய போகிறாய்? ஒரு சட்டை, ஒரு டை, ஒரு முடி, இப்போது கண்ணாடி. ஓ, இதுதான். மைக் மருத்துவராக வேடமிட்டு மருத்துவமனைக்குள் நுழைய முடிவு செய்தான். ஓ டாக்டர், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப எழுச்சி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப மோசமா இருக்குது. உங்கள் உதவி தேவை. தயவு செய்து என்னை குணமாக்குங்கள். எனக்கு ஒரு மாத்திரை தேவை. ஆமாம், நான் ஒரு டாக்டர். என்ன தேர்வு செய்வது? அது வேலை செய்யலாம். இங்கே இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உடனடியாக உங்களுக்கு எளிதாக ஆகும். டாக்டர் மைக் பிரச்சனையில் இருக்கிறார் போல. நர்ஸ் இப்போது இது மாத்திரை அல்ல, இது ஒரு மிட்டாய் என்று உணருவார். மேலும் டாக்டர் மைக் உண்மையில் ஒரு டாக்டர் அல்ல. சரி, கடைசி திட்டம் மட்டுமே உள்ளது. அது ஓடுவதில் ஒருபோதும் தோல்வியடையவில்லை. இத்தகைய தீவிரமான பணியில் நீங்கள் விரைவில் சோர்வடைகிறீர்கள். ஏழை செவிலியர் அவள் வேலையிடத்தில் தூங்கிவிட்டாள். மீண்டும் மைக் தான். செவிலியரே, நீங்கள் விரைவில் விழிக்க வேண்டும். நீங்கள் இங்கு வர முடியாது. ஓ சரி, உள்ளே வாருங்கள். தரையில் என்ன இருக்கிறது? எனக்கு தோன்றுகிறது, அல்லது அது சரி இல்லை. உன்னிடம் என்ன இருக்கிறது? எனக்கு காட்டுங்கள். எல்லாம் நன்றாக தொடங்கியது. இந்த முறை இல்லை. மைக், அந்த நர்ஸ் உண்மையான நிபுணர். மீண்டும் மீண்டும் விதி மீறுபவர்களை எப்படி நிறுத்துகிறார்? அவர் எல்லா நோயாளிகளையும் ஊடுருவி பார்க்கிற மாதிரி இருக்கிறது. வாவ், இன்னும் யார் இருக்கிறார்கள்? இந்த நோயாளியின் உடை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவர் ஒரு மந்திரவாதியா? வாவ், அவர் அதை எப்படி செய்தார்? அது நம்ப முடியாதது. இந்த மர்மமான வருகையாளர் மூலம் செவிலியர் கவரப்பட்டுள்ளார் போல் தெரிகிறது. அவர் எப்படி அவரை காதலித்தார்? அவர் வரவேற்பு மேசையை எவ்வளவு புத்திசாலித்தனமாக கடந்து சென்றார். ஆம், அவர் உண்மையில் ஒரு மந்திரவாதி போல் தோன்றினார். மியாவின் அறைக்குள் நுழைந்தார். ஹலோ, முகமூடியின் கீழ் யார் மறைந்திருக்கிறார்கள்? நிச்சயமாக மைக். மீண்டும் நீங்கள்தான். மேலும் அவர் வார்டுக்குள் இனிப்புகளை கொண்டு வர முடிந்தது. என்ன அற்புதமான மாயை! நன்றாக செய்தாய் மைக். ஓ, இன்னொரு மந்திரவாதி வந்துவிட்டார் போல. ஒரு மந்திர கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்ய நேரம் வந்துவிட்டது. ஆம் நண்பர்களே, இந்த முறை இனிப்புகளை கொண்டு வர வழக்கமான வழி வேலை செய்யாது. இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமானது புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். இப்போது மைக் எப்படி உண்மையான நிபுணர்கள் செய்வதை உங்களுக்கு காட்டுவார். சில எளிய தந்திரங்கள். இந்த இனிப்புகள் நிரம்பிய கை உண்மையானது போலவே தெரிகிறது. ஓ, என் கை, இது ரொம்ப வலிக்குது நர்ஸ். ஓ, எவ்வளவு வலி! ஓ, நன்றி. ஓ, மியா, நீ அதை பார்த்தாயா?
என் கை முறிந்து விட்டது, மிகவும் வலிக்கிறது. ஓ மன்னிக்கவும், மைக் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியில் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். இதோ நீண்ட நாள் எதிர்பார்த்த இனிப்புகள். பிராவோ மைக், நீ மீண்டும் அதை செய்தாய். எத்தனை சுவையான ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. நீங்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது இனிப்புகள் மட்டுமே உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். ஓ ஆம், வீடியோ அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தருகிறோம். அப்படித்தான். மற்றும் போலா இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை நன்றி ஜெஃப், நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். கிறிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட், அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல் இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்க. இங்க ரோல்ஸ், டானட்ஸ் வண்டியும்ல கிரேட்டாம் பொருட்களை சேகரிக்க முடியும் அப்படின்ற எங்க புது விளையாட்டை பத்தி கேட்டீங்களா? ஊரே, நான் வெற்றி பெற்றேன். என்னோட சேர்ந்து மல்டிடோ கேமின பதிவிறக்குங்க மற்றும் ஆப் ஸ்டோர். அடுத்த பணிக்கார் பேன்கேக். நான் அவர்களை கடவுள் அறியும் விரும்புகிறேன். அருமை குழந்தையே, இதில் தான் நான் சிறந்தவன். ஓஹோ, அதை பற்றி வாதிட முடியும். ஓஹோ, பாட்டி மற்றும் சமையல்காரர் எப்போதும் போட்டியாளர்கள். ஆனால் எனக்காக முக்கியமானது ரசிப்பதற்கு சமையல் செய்வதே. தோசைக்கு மாவை செய்வதற்கு 2 முட்டைகள் மற்றும் அதிகமாக இடுங்கள். ஓஹோ, இது இப்படிதான் தெரிகிறது. அப்படியா? எல்லாத்தையும் கலக்கி கொள்ளலாம். ஆச்சரியம், அது ஒரு பனி பெய்தல். நான் எந்த தப்பு பண்றது எனக்கு தெரியல. ஆஹா, நான் இதய வடிவிலான பன்கேக்குகள் செய்யும் போது எனது பேத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன்.
ஓவியத்தை தாவர பொதியில் வைத்து கொஞ்சம் மாவை ஊற்று. அது பொன்னிறமாகவும் சுவையாகவும் விடட்டும். ஆஹா, என்ன மனம்! நான் குறிப்பிட்ட ஒரு அடுப்புல தோசைகள் பண்ண விரும்புறேன். பெண்டரையாவத்தை புரட்டுறது ரொம்ப சுலபம். அப்படியே நாங்க அழுத மாவையும் ஒரு சின்ன குழாயில வைக்கிறோம். பூரணமா சென்றது. இப்ப நான் தொடங்கலாம். மிகுந்த கவனத்துடன் ஒரு மற்றும் சரியான பேன் கேக் தயாராக உள்ளது. அதை தட்டில் ஊற்று. கூடாரம், இதோ இந்த அழகான இதயத்தை காணுங்கள். அப்படியா? மோசமா. ஓ, நான் இட பேன் கேக் எரிச்சிட்டேன் அப்படின்னு எண்ணுறேன். ஓ இல்ல, அது முழுமையா எரிஞ்சிச்சு. நான் என்ன செய்யணும்? ஓ ஆமா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவங்க யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்கும் வரை நான் சில பான் கேக்களை திருடி விடுவேன். ஓ ஆமா, ஓ அருமை, சரியாக. என்ன அறுவர் வேகமாக தேனியங்கள் போயிட்டன. நேரம் முடிவதற்கு முன் கூடுதல் தேனியங்களை அவசரமாக சமைக்க வேண்டும். நான் கோகோவோட சேர்த்து அவத்த சாக்லேட் ஆக்க உள்ளேன். அப்புறம் பாட்டியை வெல்ல முடியும்னு நம்புறேன். ஆமாங்க, குழந்தைய மகிழ்விக்க யூனிகார்னு வரைகிறேன். அதுல அருமையா இருக்கும். சரி, அவ்வளவுதான், அருமையா இருக்கு. ஆமாம், நன்றாவே தெரிகிறது. இதற்கு பிறகு அதை திருப்பி பார்ப்போம். வாவ், வா. அரை பிராவோ சமையல்கார. ஆமா, நானும் தொட்டு முடிக்க இருக்கிறேன். மேலே கொஞ்சம் சாக்லேட் பேஸ்ட் தான் போட வேண்டியது. ஓஹோ, மகிழ்வான மனம். மற்றும் நிச்சயமாக சில ஸ்வீடன் அவர்கள் செய்கிறார்கள். நல்லா பண்ண நான்சி. பின்னர் நான் தயிர் அல்லது சர்க்கரை சீனி சேர்க்கிறேன். இதோ நடுவுல இருந்து ஒரு துண்டெடு. மாலை உணவு தயாராக உள்ளது. மிக அழகானது. என்ன அழகான பேன்கேக்ஸ்! எனக்கு சிறுநெறி ரொம்ப பிடிக்கும். நாம் முயற்சித்து பார்க்கலாம். சுவை சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் நன்றி. ஓ வாவ், என்ன அழகான இதயங்கள்! யார் அவற்றை சமைத்தார்கள் என நினைக்கிறேன். அது பாட்டி. மோசமில்லையே. நன்றி. பாய். ஓ, அப்பளங்கள் இனிப்புகளோட அற்புதம். வாங்க முயற்சி பண்ணலாம். ஓ அம்மா, சூப்பர், அற்புதம். நான்சி ஜெயிச்சாங்க. மெயிலையா? நான் நன்றி. வில் ஓப்ஸ். எனக்கு ரொம்ப பசிக்கிறது. தயவு செய்து கலக்குங்கள். எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ். செல்லமே. எனக்கு தெரியும். நான் நூடுல்ஸ் எடுத்துவிட்டு அவற்றின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றலாம். அப்பொழுது அது குளிர்ச்சியுடன் சுவையாக இருக்கும். இப்படி கேஎச் பாட்டி அருமையாக இல்லைமா? பாரு, இது உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப திறமைசாலி. நான் பாருங்கள், என் கைகளால் நேடில் செய்வதில் எனக்கு தேர்ச்சி உண்டு. இதற்காக மவுண்டையை உருட்டி உங்கள் விருப்பமான அழகான உருவத்தை அதை சரிவெட்டவும். ஒரு கரடியின் உருவம், ஒரு இதயம் அல்லது ஒரு சிரிப்பு முகம். நான் என் விருப்பமான சேனலின் பெயரை வெட்டுவேன். எனக்கு என்ன செய்யலாம் ஷெஃப்? பிராவோ. நூடுல்ஸ் கொண்டு வர முயற்சிக்கணும். இது பல வண்ணங்களை கொண்ட அழகான நூடுல்ஸ் பாட்லா இருக்கட்டும். குழந்தைக்கு அது பிடிக்கும் என எனக்கு சந்தேகம் இல்லை. நான்சி, எந்த பொண்ணை நீங்கள் எப்படி விரும்புறீங்க? நல்லா இருக்குது. ஆனா நான் நூடுல்ஸ்க்கு மேலும் உருகிய சீஸ் சேர்ப்பேன், ஏனெனில் நான் அதை எனக்கு நல்லாகவும் என்னுடைய சகோதரிக்கும் அது பிடிக்கும் என உறுதியாக உள்ளது. நூடுல்ஸ்களை கலக்கிறேன். அது உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு விசித்திரமான செய்முறை. சீசுடன் கீரை, எலுமிச்சை எண்ணெய்,
பீன்ஸ் ஆகியவற்றை கலந்து ஒரு இரச கவியம் செய்ய போறேன். எப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு விடலாம். இது அற்புதமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, தட்டண்டையில் ஊற்றுங்கள். ஓ, இத பாருங்கள், ரொம்ப அழகா இருக்குது. இப்போது எனது ரசித்த சேனலின் பெயரை வெளியிட்டு பச்சை கீரைகளால் அலங்கரிக்கலாம். நான் கிடவைகளை இறால் வச்சு அலங்கரிக்கிறேன் என்ன நினைக்கிறேன். என் கிடவைகள் தயார். தட்டில் ஊற்றி சில இறால் சேர்க்கவும். voilà, bon appetit. மிக்க நன்றி. ஓ, இந்த நூடுல்ஸ் வாசனை அருமையா இருக்கே. ஆனா அதை மகிழ்ச்சியோட முயற்சி பண்ணுவேன். இது குளிர்ச்சியா இருக்குது. ஆனா நான் 100 முறை அதை உண்டதுன்னு ஆச்சரியம் இல்ல. ஓ, அது என்ன பச்சை சாஸ்? ஆஹா, என்ன அழகான நூடுல்ஸ். இதன் ருசி எப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். ஆஹா, வானவில் நேரத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் ருசியா இருக்குது. சரியா, பாப்போம். சமையலர் வெற்றி பெறுகிறார். ஓ, நான் ஆமாம், இறுதியாக நன்கு பேத்தி. நாம் ஒரு வா, இப்போது அனைவருக்கும் தங்களுக்கென ஒரு அக்வேரியம் இருக்கிறது. அவை மிகவும் குளிர்ச்சியானவை மற்றும் பெரியவை. ஆனால் எனது அக்வேரியம் சிறந்தது. இது என்ன? ஓ, ஒரு பொக்கிஷ பெட்டி. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வா, இந்த கற்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். இது என் அக்வேரியத்தில் கண்டிப்பாக தேவை. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் கயிற்றை பயன்படுத்தி அதிலிருந்து ஏதாவது செய்யலாம். ஆனா நான் அத கொஞ்சம் அலங்கரிக்கணும். இப்ப பிங்க் நிறம் பூசுறேன். அப்படியே இப்ப இது ரொம்ப நல்லது. கண்ணாடி பொடிகளுடன் மேலும் அழகாக உள்ளது. வாவ், இது அதுக்கான சரியான இடம். பாருங்க. Sorry to a lemon and an absurder. Stis and bras, but fall into our progs. And the subdigation. Plakran, but dungager, how would you romarar kandar? The packed with these. For shovel their lag quad into promo. அமான், அவை இங்கேயே இருக்கும். ரொம்ப தெளிவா தெரியும் இடத்துல. What's why and why is stirring her? Oh, to be was beautiful with chidanga. Alangarama agwefrey. இதை நீ பார்த்தையா? என்னிடம் என்ன ஒரு அழகான டால்பின் இருக்கிறது பாரு. இது இங்கே தொங்கும். இங்கே சில அற்புதமான சிப்பிகள் உள்ளன. என் சிறிய மெர்மெய்டுக்காக. உனக்கு பிடிக்கிறதா செல்லமே? நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். உன் அக்வேரியத்தில் நீந்து. நீ என்ன செய்ற? இல்ல, அதை திருப்பி கொடு. எனக்கு என் பொம்மையை திருப்பி கொடு. என் பொம்மை சுறா மீனை கண்டு பயந்து விட்டாயா? ஓ, என்ன ஒரு மிதவை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என் அக்வேரியத்தை சுறா மீன்களின் கூட்டம் காக்கும். இதை இங்கே தொங்க விடுவோம். என்னிடமும் எல்லா அலங்காரங்களும் இங்கே இருக்கும். ஆனால் இன்னும் சிறப்பாக அப்படியெனில் என்னிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, என்ன அழகு. கடலடிக்கு சரியான அலங்காரம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை உள்ளே வைக்கிறேன். எல்லாவற்றையும். ஓ, ஹே, நீ எல்லாவற்றையும் மீண்டும் சொன்னாய். சரி, இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். ஒரு உண்மையான பொக்கிஷ சிப்ப. ஓ, ஹாம், சிறிய மேர்மைடு தனது அக்வேரியத்தில் வசதியாக உணர்வதற்காக எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். அப்படியே. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அந்த பயங்கரமான சத்தம் என்ன? நமக்கு ஒரு சிறந்த இசைக்குழு உள்ளது. உனக்காக நான் தயாரித்த ஒரு படுக்கையா இது பாரு. பார்ப்போம். இங்கேதான். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆஹா, இதை உள்ளே வைக்கிறேன். இப்போது உங்கள் பொருட்களுடன் ஒரு பெட்டி இங்கே.
உட்கார்ந்து உங்கள் புதிய வீட்டில் வசதியாக இருங்கள். ஓ ஓ அது மிகவும் அழகாக இருக்கிறது. நகைகளை தொங்கவிட மறக்காதீர்கள். இங்கேதான் அவள் உட்கார்கிறாள். நான் மிகவும் நன்றாக செய்தேன். அவையெல்லாம் நன்றாகவே தெரிகின்றன. நீ இதை பார்த்தியா? அலமாரியாக இருக்கும். தொங்க விடுவேன். சரியானது. இதோ உங்களுக்கு பிடிக்கிறதா என் சிறிய மெர்மெய்டு? அதுதான் சரி. எனக்கு இது சிறப்பாக இருக்கிறது. இல்லை, காத்திருங்கள், எனக்கு இருக்கிறது. சிறிய மெர்மெய்டின் எந்த அறை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு புதிய அறைக்கான ஒரு யோசனை இருக்கிறது. ஆம், நாங்கள் இதை ஒரு உண்மையான சமையலறையாக மாற்றுவோம். உங்களுக்கு ஒப்பா இருங்க ரேஸ்டர், உங்கள் குளிர்சாதன பெட்டி, அதில் மளிகை பொருட்கள் உள்ளன. மேலும் எங்களுடைய புதிய சமையலறையை பார்த்தீர்களா? ஓ ஆம், அப்படியா? பாருங்கள். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இனி நமக்கு சமையலறை தேவையில்லை. நாங்கள் அதை ஒரு உண்மையான பாராக மாற்றுவோம். இப்போ ஒழுங்கை பராமரிக்க பார் ஸ்டூல்களையும் பாதுகாப்பையும் மறக்காதீர்கள். அருமை. அற்புதம். அப்புறம் நாம கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? ஆமாம், அதை இங்கே வைக்கிறேன். ஐயோ, அது காயமாயிற்று. நீ என்ன செய்தாய்? எனக்கு குத்தியது. ஓ, பாருங்க, மேசை வெஸ்டியன் பொருந்தர், சைப்ஸி சில அலங்காரங்கள், அன்றைக்கு ஒரு நாற்காலி, மற்றொரு விருந்தினருக்காகவும் ஒன்று. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, அது ரொம்ப சலிப்பு. குழந்தைகள் பள்ளி அல்லது ஏதாவது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நம் கடல் ஜோடிக்கு சிறிய பற்கள் கொண்ட அதிர்ச்சி. ஓ இல்ல, இது ஒரு பீரானியா? பெக்கா! ஓ வாவ்! ஆகவே நமக்கு இன்னொரு காலியான மாடி உள்ளது. அதை நிரப்ப வேண்டும். இது எளிதாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு லவுஞ்ச் அறை அமைப்போம். இந்த நாற்காலியை இங்கே வைப்போம் மற்றும் சில அலங்காரங்களையும் சேர்ப்போம். சரியானது. இங்கே ஒரு மேசை உள்ளது மற்றும் ஸ்பீக்கர்களை மறக்காதீர்கள். ஒரு டிவி மற்றும் என் சிறிய மெர்மெய்ட் சுலபமாக இருக்க தயாராக இருக்கிறார் மற்றும் தனது பிடித்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க. நிறுத்து. சரி, நாங்கள் இங்கே ஒரு சோஃபாவை வைப்போம், ஒரு சிறிய கை நாற்காலி மற்றும் ஆமையின் வடிவில் மலர்களுடன் ஒரு மேசை. இங்கே படைப்பாற்றலுக்கான ஒரு மூலை இருக்கிறது. நீ ஒரு நல்ல கலைஞர், சிறிய மெர்மெய்ட். எனக்கு தெரியும், நீ நல்ல பெண். அந்த வீட்டின் கூரை தயார். ஆஹா, என்ன, நாங்கள் அதை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு ஒரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை, ஒரு சிப்பி சிறந்தது. ஓ ஹா! மேலும் மாடி முதல் மாடிக்கு செல்ல இந்த சுவாரஸ்யமான சிறிய ஊஞ்சல் இருக்கும். ஓ சரி, நாங்கள் அப்படியே ஒரு ஸ்லைடு வைத்துக் கொள்வோம். அது உங்களுடையதை விட சிறந்தது. ஓ, நாங்கள் அதை முடித்து விட்டோம். இப்போது அமைதியாக சுத்தம் செய்யலாம். ஓ ஆம், முதலில் சமையலறைக்கு போகலாம். ரதம் செல்ல தயாராக உள்ளது. கடல் குதிரைகள் உங்களை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லும். இதோ எங்களுடையது. மெர்மெய்டுடன் அக்வேரியம் வீடுகளை மேலிருந்து கீழே நோக்கி பார்ப்போம். ரெபெக்காவோட லவுஞ்சில் ஒரு டிவி, ஒரு ஸ்பீக்கர் மற்றும் அழகான நாற்காலி உள்ளது. பெல்லாவுன்ற லவுஞ்சில் பாருங்கள், அது படைப்பாற்றலால் நிரம்பியுள்ளது. இப்போது இரண்டாவது மாடியில் ரெபெக்காவுக்கு ஒரு பார் உள்ளது. உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட இது ஒரு சிறந்த இடம். மற்றும் பெல்லாவுக்கு இரவு விருந்துகளை நடத்த சிறிய சமையலறை உள்ளது. ஆனால் அவர்களின் படுக்கை அறைகளை பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாகவும் தனித்துவமாகவும் உள்ளன. ஒவ்வொரு மெர்மெய்டுக்கும் தன் சொந்த பாணி உள்ளது. உங்களுக்கு எந்த வீடு மிகவும் பிடிக்கிறது? கருத்துகளில் எழுதுங்கள். நாம் நமது ஸ்லைட்டில் சவாரி செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ அருமை, அற்புதம். கீழே தளத்திற்கு இப்படி செல்வது எவ்வளவு வசதியாக இருக்கிறது.
வேடிக்கை தண்ணீர் சிதறல்